யோசிச்சு பாருங்களேன், நாம ஓடுறோம், கார் வேகமா போகுது, பந்து பறக்குது. நம்மள சுத்தி இருக்கிற உலகம் எப்பவுமே ஒரு இயக்கத்துல தான் இருக்கு. ஆனா இந்த இயக்கத்தை சும்மா வார்த்தையால விவரிக்காம ரொம்ப துல்லியமா கணிக்க முடியுமா? அதுக்கு ஒரு ரகசிய மொழி இருக்கு. அதோட பேர் தான் நிலைமை இயக்கவியல். வாங்க அந்த மொழியை நாம இன்னைக்கு கத்துக்கலாம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நினைச்சுக்கோங்க. பேட்ஸ்மேன் ஒரு பந்தை சிக்ஸருக்கு அடிக்கிறாரு. அந்த பந்து கரெக்டா எங்க போய் விழும், எவ்வளோ நேரம் காத்துல இருக்கும், அது போகக்கூடிய அதிகபட்ச உயரம் என்ன, இதையெல்லாம் அந்த பந்து தரைய தொடுறதுக்கு முன்னாடியே நம்மளால சொல்ல முடியுமா? முடியும். அது எப்படின்னு இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாம இப்ப பார்க்க போறது நிலைமை இயக்கவியல், அதாவது கைனமேட்டிக்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கார் எவ்வளவு வேகமா போகுது, எங்க திரும்புது, எப்போ நிக்குதுன்னு அதோட இயக்கத்தை மட்டும் விவரிக்கிறது தான் இது. ஆனா எதனால அந்த கார் ஓடுது, அதாவது இன்ஜின் எப்படி வேலை செய்யுது, பிரேக் எப்படி வண்டியை நிறுத்துதுங்கிற ஏன் என்ற கேள்விக்குள்ள நாம போறது இல்ல. நாம இயக்கத்தோட கதையா மட்டும்தான் சொல்ல போறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களே இல்ல. சரி, நாம என்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இயக்கம்னா என்னன்னு அதோட அடிப்படைகளை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதை எப்படி அளக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இயக்கத்தையே கணிக்கிற சில சக்தி வாய்ந்த ஃபார்முலாஸை கத்துக்க போறோம். அதுக்கப்புறம் வரைபடங்கள் மூலியமா இயக்கத்தோட கதையை படிச்சு கடைசியா நம்ம ஆரம்பிச்ச அந்த கிரிக்கெட் பால் மர்மத்தை உடைக்க போறோம். ரெடியா இருங்க. சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இயக்கம் ஒரு அறிமுகம். இப்போ எந்த ஒரு புதுமொழி கத்துக்கணும்னாலும் முதல்ல அதோட எழுத்துக்கள், அப்புறம் வார்த்தைகள், கடைசியா இலக்கணம் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரிதான் இயக்கத்தோட மொழியை கத்துக்க நாம சில முக்கியமான கருத்துக்களையும் அதோட விதிகளையும் தெரிஞ்சுக்கணும். இந்த அடித்தளத்தை ரொம்ப வலுவா போடுறது தான் நம்மளோட முதல் வேலை. ஓகே, இப்போ பேசிக்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க இந்த இயக்கத்தோட மொழியில இருக்கிற முக்கியமான சில வார்த்தைகளை, அதாவது இயக்கத்தை அளக்க நாம பயன்படுத்துற அளவுகளை பத்தி பார்ப்போம். இங்க பாருங்க, இயக்கத்தோட 5 முக்கியமான வீரர்கள் இவங்க தான்: தூரம், இடப்பெயர்ச்சி, கதி, திசைவேகம் மற்றும் ஆர்முடுகள். இந்த அட்டவணையில ஒவ்வொரு அளவுக்கும் பக்கத்துலயும் அதிசயம், அதாவது ஸ்கேலார், இல்லனா திசையன், அதாவது வெக்டர்னு போட்டிருக்கு. இது வெறும் வார்த்தை இல்ல, இதுதான் இயற்பியல்லையே ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். ஸ்கேலார்னா அதுக்கு மதிப்பு மட்டும்தான் உண்டு, ஆனா வெக்டர்னா அதுக்கு மதிப்பு கூடவே திசையும் உண்டு. இந்த ஒரு சின்ன வித்தியாசம் எப்படி எல்லாத்தையும் மாத்துதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இத ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். நீங்க உங்க வீட்லேருந்து கிளம்பி வளைஞ்சு நெழிஞ்சு ஒரு பார்க் வழியா கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க நடந்த மொத்த பாதையோட நீளம்தான் தூரம். ஆனா நீங்க கிளம்புன புள்ளிக்கும் போய் சேர்ந்த புள்ளிக்கும் நடுவுல இருக்கிற நேர்கோட்டு தூரம் இருக்கு இல்லையா, அதுதான் இடப்பெயர்ச்சி. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட திசையும் இருக்கும். அதே கதை தான் கதிக்கும் திசை வேகத்துக்கும். கார் 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுது அப்படின்னு சொன்னா அது கதி, அதாவது ஸ்பீடு. அதுக்கு திசை கிடையாது. ஆனா கார் 60 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு திசையை நோக்கி போகுது அப்படின்னு திசையையும் சேர்த்து சொன்னா அதுதான் திசை வேகம், அதாவது வெலாசிட்டி. அவ்வளவுதான் விஷயம். நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, ஆர்முடுகள், அதாவது ஆக்சலரேஷன்னா வண்டியோட வேகத்தை கூட்டுறது மட்டும்தானு. ஆனா இயற்பியல்ல அது தப்பு. உங்க திசை வேகம் மாறினாலே நீங்க ஆர்முடுக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்க வண்டியோட வேகத்தை அதிகமாக்கினாலும் சரி, பிரேக் போட்டு வேகத்தை குறைச்சாலும் சரி, ஏன் ஒரே வேகத்துல ஒரு வளைவுல திரும்பும்போது கூட உங்க திசை மாறுது இல்லையா, அப்போ உங்க திசை வேகம் மாறுது. அதனால நீங்க அப்பவும் ஆர்முடுக்கப்படுறீங்க. சரி, நாம இயக்கத்தோட வார்த்தைகளை கத்துக்கிட்டோம். இப்போ அந்த வார்த்தைகளை வச்சு வாக்கியங்களை உருவாக்கணும், அதாவது இயக்கத்தையே கணிக்கணும். அதுக்கு நமக்கு சில இலக்கண விதிகள் தேவை. அந்த விதிகள் தான் இந்த சக்தி வாய்ந்த சூத்திரங்கள். ஆனா ஒரு நிமிஷம், இந்த சூத்திரங்களை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான ஒரு கண்டிப்பான விதி இருக்கு. அது என்னன்னா, பொருளோட ஆர்முடுகள் மாறவே கூடாது, அது ஒரே சீரா இருக்கணும், அதாவது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். இந்த ஒரு விதியை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்ம பார்க்க போற ஃபார்முலாஸ்ல இந்த 5 குறியீடுகளை பயன்படுத்துவோம். யூனா ஆரம்ப திசைவேகம், வீனா இறுதி திசைவேகம், ஏனா அந்த சீரான ஆர்முடுகள், தீனா நேரம், அப்புறம் எஸ்னா இடப்பெயர்ச்சி. நம்ம முதல் ஃபார்முலா v = u + at. இப்போ ஒரு பைக் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 செகண்டுக்கு ஒரே மாதிரி வேகத்தை கூட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அதோட கடைசி வேகம் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி இடப்பெயர்ச்சி எவ்வளோன்னு தெரியாதப்போ இறுதி திசை வேகத்தை கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்தது s = ut + ½ at². அதே பைக் தான், ஆனா இப்போ நமக்கு 5 செகண்ட் கழிச்சு அதோட வேகம் என்னன்னு தெரியாது. ஆனா அந்த 5 செகண்ட்ல அது எவ்வளவு தூரம் போயிருக்கும்னு கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு இந்த ஃபார்முலா தான் சரியான கருவி. நம்மளோட மூணாவது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபார்முலா v² = u² + 2as. ஒரு ரன்வேல ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகுது. அது ஒரு 500 மீட்டர் போனதுக்கு அப்புறம் அதோட வேகம் என்னவா இருக்கும்? இதுல பாருங்க, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது.
இந்த மாதிரி நேரம்ங்கிற விஷயமே இல்லாதப்போ இந்த ஃபார்முலா நமக்கு நேரடியா பதில கொடுக்கும். இது வரைக்கும் நாம கத்துக்கிட்ட ஃபார்முலாஸோட ஒரு சூப்பரான ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் தான் இது. நீங்க ஒரு பொருளை மேல தூக்கி போட்டாலும் சரி, அது கீழே விழுந்தாலும் சரி, அது மேல வேலை செய்யற ஆர்முடுக்கல் எப்பவுமே ஒண்ணுதான். அது புவியீர்ப்பு ஆர்முடுக்கல், அதாவது G. இது மாறவே மாறாது. அதனால இது ஒரு சீரான ஆர்முடுக்கல் இயக்கம். இப்ப புரியுதா நம்ம கிரிக்கெட் பால் கணக்குக்கு இது எவ்வளவு முக்கியம்னு? ஃபார்முலாஸ் வச்சு கணக்க போடலாம். ஆனா ஒரு பொருளோட முழு பயணத்தையும் ஒரே படத்துல ஒரு கதை மாதிரி பார்க்கணும்னா அதுக்கு கிராஃப் தான் பெஸ்ட். எண்கள் சொல்லாத கதைய கூட படங்கள் நமக்கு சொல்லும். வாங்க இயக்கத்தை படமா பார்க்கலாம். இது இடப்பெயர்ச்சி நேர வரைபடம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் இந்த கோட்டோட சாய்வு, அதாவது ஸ்லோப். கோடு தட்டையா இருந்தா பொருள் நகர்லன்னு அர்த்தம். கோடு செங்குத்தா ஆக ஆக பொருளோட வேகம் அதிகமாயிட்டே போகுது. ஒருவேளை கோடு நேரா இருந்தா வேகம் மாறாம ஒரே சீரா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த திசைவேகம் நேர வரைபடம் இருக்குல்ல, இது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. இதுல இருந்து 2 ரகசியங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு, இந்த கோட்டோட சாய்வு அந்த பொருளோட ஆர்முடுகளே காட்டும். 2வது, இன்னும் ஆச்சரியமான விஷயம், அந்த கோட்டுக்கு கீழே இருக்கிற பரப்பளவை கணக்கு போட்டா அந்த பொருள் எவ்வளவு தூரம் போயிருக்குங்கிற இடப்பெயர்ச்சி நமக்கு கிடைச்சிரும். ஒரே கிராஃப், ஆனா 2 பதில்கள். சரி, நாம இயக்கத்தோட வார்த்தைகள், இலக்கணம், அதோட கதைய படம் மூலியமா பார்க்கறதுன்னு எல்லாம் கத்துக்கிட்டோம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நிஜ உலகத்துல நடக்கிற சில சுவாரஸ்யமான இயக்கங்களை பத்தி ஆராயலாம். நாம இந்த பயணத்தை ஆரம்பிச்சோம்ல ஒரு கேள்வியோட, அந்த கிரிக்கெட் பால், அந்த சிக்ஸர், இப்போ அதுக்கான பதில கண்டுபிடிக்கிற நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் நாம கத்துக்கிட்டது எல்லாமே இப்போ இங்க தான் ஒன்னா சேரப்போகுது. இதோ அந்த ரகசியம். இந்த மாதிரி எரிபொருள் இயக்கத்தை சால்வ் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ஷார்ட் ட்ரிக் இருக்கு. அதை 2ஆ பிரிச்சுடணும். பந்தோட கிடைமட்ட இயக்கம், அதாவது ஹாரிசான்டல் மோஷன், அப்புறம் செங்குத்து இயக்கம், அதாவது வெர்டிகல் மோஷன். கிடைமட்டமா பாத்தீங்கன்னா காத்தோட தடையை நம்ம கண்டுக்கலனா பந்தோட வேகம் மாறவே மாறாது. ஆனா செங்குத்தா புவியீர்ப்பு விசை மட்டும்தான் அதை கீழே இழுக்கும். இது நாம ஏற்கனவே பார்த்த சீரான ஆர்முடுகல் இயக்கம். இந்த 2 சிம்பிளான இயக்கங்களையும் தனித்தனியா கணிச்சு அதை ஒன்னா சேர்த்தா அந்த சிக்ஸரோட முழு பாதியும் நம்ம கையில. அப்போ நிலைமை இயக்கவியல்னா வெறும் ஃபார்முலாஸ் கிடையாது. அது நம்மள சுத்தி நடக்கிற இயக்கத்தை புரிஞ்சுக்க ஒரு புது கண்ணோட்டம், ஒரு புது மொழி. இன்னைக்கு அந்த மொழியோட அடிப்படைகளை நாம கத்துக்கிட்டோம். இனிமே நீங்க ஒரு பந்து காத்துல பறக்கிறத பார்க்கும்போது அதோட பாதையை வெறும் ஒரு வளைவா பார்க்க மாட்டீங்க. அதோட கிடைமட்ட செங்குத்து இயக்கங்களோட கதையை நீங்க படிப்பீங்க. இப்போ இந்த புது பார்வையோட உங்க உலகத்தை பாருங்க. உங்க கண்ணுக்கு இப்போ என்னென்ன இயக்க கதைகள் தெரியுது.